அதே போன்று அவருக்கு அவர் மீதாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அந்த நிகழ்ச்சியில அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் பேசியிருந்தார். அதிலும் பல்வேறு கருத்தில் முன்வைத்த அவர் திருச்சி மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டுடைய 234 தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறாவிட்டாலும் கூட அந்த 234 தொகுதிகளும் அவருடைய தொகுதியாகத்தான் பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தனது செல்லப்பிள்ளை என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தேர்தல் நேரங்களில் மட்டும் அண்ணா மற்றும் எம்ஜிஆரை குறிப்பிடுவதாக எதிர்கட்சி குற்றம் சாட்டிய நிலையில் இன்றைய தினமும் அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் ஆகியோரை குறிப்பிட்டு அவர் உரையில குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவருடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகாக அவர் பெரியார் தெருக்கு மட்டுமே சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக, அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உட்பட அனைத்து குற்றச்சாட்டையும் அவர் அட்ரஸ் செய்து பேசியதாகத்தான் இந்த உரை பார்க்கப்படுகிறது. மேலும் அவர் இந்த உரை நிகழ்த்திய போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக அவர் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள்ல ஏதேனும் அறிவிப்பாக வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதே நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதல் முறையாக அவர் திருச்சிக்கு வந்திருக்கிறார். எனவே திருச்சிக்கு ஏதேனும் நலத்திட்டங்களே அல்லது திட்டங்களே அவர் அறிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அந்த வகையான எந்த ஒரு திட்டங்களும் இல்லாமல் வெறும் கட்சி நிகழ்ச்சியாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார். நடத்தி முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் அங்கிருந்து மீண்டும் செல்லக்கூடிய அந்த காட்சியில் தான் பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சி முடித்ததுக்கு பிறகாக அவர் விமான நிலையம் செல்வதற்காக தனது பயணித்த வாகனத்திலேயே மேல் நின்றவாறு அவருடைய பிரச்சார வாகனம், இந்த வாகனம் தான் அவருடைய பிரச்சாரங்கள் பயன்படுத்தப்பட்டது. பிரச்சாரத்தில் இந்த பேருந்து பயன்படுத்தப்பட்ட போது அதற்கு பிறகாக இந்த சிறு குறுகலான பகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய நேரங்கள்லாம் இந்த சின்ன வாகனம் தான் அவருக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த டெம்போ டிராவல் வகையிலான இந்த வாகனம் தான் அவருக்கு பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுதும் அவர் அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறார். இந்த வாகனத்திலிருந்து அவர் தற்பொழுது திருச்சி விமான நிலையம் செல்ல இருக்கிறார். அங்கு அவர் செல்வதற்காக திருச்சி விமான நிலையத்துல விமானம் தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை மற்றொரு புறத்தில் நம்ம பார்க்கிறோம். மற்றொரு புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்குவதற்காக காத்திருந்தவர்கள் அவர் நிகழ்ச்சி சென்று அடைந்ததுக்கு பிறகாக அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடியதற்காக காத்திருக்கக்கூடிய வகையில திருச்சியினுடைய சாலை ஓரங்களில் காத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்த்துகளின் நன்றிகளையும் ஏற்றவாறு அவர்கள் தூக்கி எறியக்கூடிய சால்வையை தனது கழுத்தில் போட்டுக் கொண்டவாறு முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ நடத்தி தன்னை காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு தனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். மேலும் அவர் சொல்லும் பொழுது தன்னை பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் தன்னை பொறுத்தவரையிலும் தன்னுடைய இதயத்திற்கு, அதுவும் குறிப்பாக திருச்சி எப்படி தமிழ்நாட்டினுடைய இதயமாக இருக்கிறதோ அது போன்று தன்னுடைய இதயத்திற்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் தான் ஆகிறது என குறிப்பிட்டு எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்திருந்தார். அதுவும் 6 மாத காலங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்ன எதிர்கட்சிகள் எல்லாம் 6 நாட்கள் கூட பொறுத்திருக்க முடியாமல் அறிக்கைகளாக விடுவதாகவும் குற்றச்சாட்டுகளையும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். மேலும் முதலமைச்சராக தான் இல்லை, தான் ஒரு முதல் சேவகனாக தன்னை உருவாக்கியுள்ளீர்கள் என்று மக்களை நோக்கி அவருடைய நன்றி தெரிவித்திருந்தார். மேலும் அனைவருக்கும் தலைவணங்கி அதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில அவர் தெரிவித்திருந்தார். மேலும் எம்ஜிஆருடைய ஆண்டு வெற்றி பெற்ற ஆண்டான 1977ஆம் ஆண்டுல எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய போது அவர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிக சதவீத வாக்குகளை கொடுத்திருப்பதாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதும் எம்ஜிஆருடன் தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளவில்லை என குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் விஜய் 2026 தேர்தலில் மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஆதரவை ஒருபோதும் அவர் தவறிவிட மாட்டார் எனவும் இனி வரக்கூடிய காலங்களிலும் மக்களுடைய அனைத்து ஆதரவையும் பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.